ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி எங்களோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டேஸாக எனக்கு ஃபீவர். இன்றைக்கி தான் நான் எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் சொன்னார், ஓகே ஒரு டே இன் மை லைஃப் போடலாம். இன்றைக்கி நான் ரெக்கவர் ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி டே இன் மை லைஃப் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பாப்பாவுக்கு இன்றைக்கி ஆஃப் டே. பாப்பா காலையிலே எழுந்திரிச்சு கிளம்பிட்டா. நான் கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்றதுனால சரி நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் நான் எழுந்திரிச்சேன். என்ன சமைச்சாங்கன்னு கூட தெரியல. ஒரு 3 to 4 டேஸ் தான் நான் நார்மல் மீல் தான் எடுத்திருக்கேன். ஸோ டாக்டர் என்ன சொன்னார்னா, ஒரு 1 வீக் நீங்கள் நார்மல் மீல் எடுங்க, அதுக்கப்புறம் கூட நீங்கள் டயட் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நார்மல் மீல் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ காலையில் சாப்பிட்டுட்டு நம்ம இன்றைக்கி டேயில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோடய டேவை இன்றைக்கி நான் பிளாக் காஃபியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு டயட்டு இருக்கோமோ இல்லையோ, ஆனால் எனக்கு மில்க் காஃபி சாப்பிட்றதே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு. எங்கேயாவது வெளியில் போகிறோம், ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படின்னா கடையிலலாம் வாங்கி குடிப்போம். ஆனால் வீட்டுக்குன்னு வந்துட்டேன்னா நான் பிளாக் காஃபி தான் சாப்பிடுவேன். அது என்னமோ எனக்கு ரொம்ப பழகிடுச்சு. ஸோ அதனால் காஃபி தான் சாப்பிட்ருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் ஒரு 3 to 4 டேஸாக வீட்லேயே இருந்துட்டேன். சரி ஃபஸ்ட்டு இன்றைக்கி வெளியில் பாப்பா எனக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கா. அவள் வந்தோடனே அவளையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் போகிறோம். மேகி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க மேகி எங்கேன்ட்டு. இங்கே தான் இருக்காதோ, அங்கே தான் உட்காந்துருக்கா. அண்ட் அவளை நான் டே கேரில் விட்டுட்டு போவேன். நல்லா பார்த்துக்குவாங்க. நாங்கள் எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னா நான் டே கேரில் விட்டுட்டு போவேன். தனியாலாம் வீட்டில் விட்டுட்டே போக மாட்டேன் எப்போயுமே. எங்கேயாவது ஒரு 2 days 3 days ட்ரிப் போனாலும் நான் மேகியை டே கேரில் விட்டு போவேன். ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இங்கே இருக்குது. அதனால் அங்கே விட்டுட்டு நாங்கள் போவோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் குளிச்சுட்டு கிளம்பிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் போய் பாப்பாவை கூப்பிட்டுட்டு இங்கே மேகியை போய் விட்டுட்டு நம்ம இங்கே வெளியில் கிளம்ப போகிறோம். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. A few minutes later. இப்போ நான் போயிட்டு குளிச்சுட்டு வர போகிறேன். பாப்பாவை போய் பிக்கப் பண்ணணும். அதுக்குள்ளே டைம் ஆகிடும் அப்படின்றதுனால அப்பாவை பிக்கப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்பா பிக்கப் பண்ணிவிட்டு அம்மா வீட்டில் இருப்பாங்க. நான் போய் அக்ஷயாவை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வெளியில் கிளம்ப போகிறோம். இப்போ நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். நல்லா இருக்கா சாரி? ஆமாம், ஆர்கன்சா மெட்டீரியலு நல்லாயிருக்கும் இது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மேக்கப் நயன்தாரா மேடமோட இன்ஸ்பயர்டு ஐ லுக் தான் பண்ண போகிறேன். ஏன் அந்த நினைப்பு வந்தது அப்படின்னா, இந்த சாரீ போட்டோன்னே ஓகே அந்த ஸ்மோக்கி ஐ பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணும்போது ஓகே நம்ம அந்த ஐ லுக் பண்ணலான்னு தான் இப்போ வந்திருக்கேன். ஸோ மேக்கப் இப்போ நான் சிடிஎம் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபவுண்டேஷன் தான் அப்ளை பண்ண போகிறேன். நிறைய பேர் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேஸ் ரொம்ப பக்காவாக செட் ஆகும். பியூட்டி பிளெண்டர் நம்ம டிப் பண்ணி ஃபுல்லாக நினச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளஃபி ஆகிடும். ஃப்ளஃபி ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் ஸ்க்விஸ் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த டிஷ்யூ வச்சு நல்ல ஃபுல் வாட்டரையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்ல ஈவன் ஃபினிஷ் கிடைக்கும். இப்போ நான் ஹைலைட்டிங் ஏரியாவில் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம போல்டு ஐ லுக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஐப்ரோஸும் ரொம்ப முக்கியம். அதை அழகாக க்ரூம் பண்ணும்போது நம்மளுடைய ஐஸு ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா போல்டு ஐ லுக் ரொம்ப போல்டான ரொம்ப டார்க்கஸ்டான காஜல் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒரு 3 காஜல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 காஜலில் எது ரொம்ப டார்க்கஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப போல்டாக இருக்கும், அண்ட் 1 ஸ்ட்ரோக்லேயே எது ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இது ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த 3 காஜல்லே பார்த்திங்கன்னா இந்த காஜல் ரொம்ப டார்க்காக இருக்குது. அண்ட் இந்த காஜல் பார்த்திங்கன்னா NYBAயோட த பிக் ஆப்பிள் ஆஃப் மை ஹை அப்படின்ற ஒரு காஜல். ஸோ இந்த காஜல் தான் இப்போ நான் ஸ்மோக்கி ஐக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த காஜல் வச்சு தான் இப்போ நான் பிக் போல்ட் ஐஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ கண்ணுக்கு மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா காஜல் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ டாப் ஹைலைட்ஸில் மட்டும் லைட்டாக நம்ம பிளெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ப்ரௌன் ஐ ஷேடோ எடுத்து ஆன் டாப் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான், செம்ம சூப்பராக பிளெண்ட் பண்ணியாச்சு. ஒன் சைடு என்னோடய ஹை லுக் பண்ணிவிட்டேன். அண்ட் டாப்பில் இந்த மாதிரி தான் நம்ம மெர்ஜ் பண்ணணும். அண்ட் கீழே நான் நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன்.
என்னோட ஃபைனலாக நயன்தாரா மேமோட இன்ஸ்பயர்ட் ஐ லுக்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஐ லுக் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என் காஜல் மட்டும் வச்சு ஒரு ஃபுல் ஐ லுக்கையும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் வித்தவுட் ஐலைனர். ஸோ நல்லா இருக்குல்ல? நான் இந்த கலர் நான் போடுறேன் அப்படின்றதுனால ஓகே இந்த ஐ லுக் வந்து பயங்கரமாக மேட்ச் ஆகும்னு நினச்சேன். சேம் லைக் அதே மாதிரி செம்ம வைப்ரண்ட்டாக இருக்குது என்னோடய ஐஸு. நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெறும் காஜல் மட்டுமே வச்சு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஐ லுக்கை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளஷ் அண்ட் லிப்ஸ்டிக் போட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம். ஸோ ஃபைனலாக வந்து நான் கிளம்பியாச்சு. இன்னும் காலிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை. இப்போ கீழே போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு ஜுவல்லரி வந்து இன்னும் நான் போடல. நான் ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு ஜுவல்லரி வாங்கியிருக்கேன். அந்த ஜுவல்லரியை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். சாப்பிட்டீங்களா அத்தை? தோசைக்கல் வச்சுட்டிங்களா? பழைய வீட்டில் அப்படியே இருந்து ஞாபகமே வர மாட்டேங்குது. கடலை சட்னி. இரும்பு கல் இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணி ஒரு தடவையும் தோசை சுடும் போது நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப தீயும் தீயாது, அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். ரெடி. தோசை சாம்பார் கூட இருக்கு. சாம்பார் இருக்கு. பசிக்குது, நீ வேணா முதல்ல சாப்பிடு. வேணாங்க, நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் எதாவது மிச்சம் வச்சிங்கன்னா அது கூட சேர்த்து ஒரு 2 தோசை போட்டு சாப்பிட்ருவேன் நான். ஓகே, நல்லா இருக்கா? ஓகேவா? நான் ஜுவல்லரி போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த ஜுவல்லரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாடர்னான ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம், ரொம்ப ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம். இதுதான் இதோட ஸ்டட்டு. ஸோ இந்த நெக்லஸும் இந்த தோடும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 4.25 பவுன் அது. ஆக்சுவலாக இது வந்து செஞ்சது, இது நம்ம ரெடிமேடாக போய் வாங்கினதில்ல, செஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் மேக் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்க செய்கிற ஒரு ஒர்க் இது. இந்த பேட்டர்ன் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்கவே முடியாது. ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன் இவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எங்கே இது கொஞ்சம் போட்டு விடுங்களேன். நான் போட்டது அழகாக இருக்குமா? ஆமாம், நீங்கள் தானே வாங்கி தந்தீங்க. ஹேர் இது எங்கே ஃபஸ்ட்டா லாஸ்ட்டா? லாஸ்ட்டு. ஏங்க அந்த லாஸ்ட்டில் நெருக்காதீங்க. அதான் லாஸ்ட்டு தான். ஓகே, சூப்பராக போட்டிங்க. ஓகே, எப்படி இருக்குங்க? செம்மையாக இருக்குது. க்ளோஸ்அப்பில் வந்து வேறு லெவலில் இருக்கு. ஆமாம், இதுக்கு தான் வந்து நீங்கள் பொண்ணாக பிறக்கணும். பொண்ணாக பிறந்தீங்கன்னா விதவிதமாக இந்த மாதிரி வாங்கலாம். இல்லைன்னா இதோ இப்படி ஒரு ப்ரேஸ்லெட் ஒரு செயின், இதை பிறந்தப்போ போட்ட மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதாவது அதுவும் நல்லது தான். சும்மா மாற்றினா வேஸ்டேஜ்லாம் வேஸ்ட் ஆகுதுல்ல. ஆமாம் ஆமாம். ஆனால் பிறந்ததில் பெருமைப்படணும். செலவே வைக்க மாட்டோம் நாங்களாம். அப்படி கிடையாது. ஆமாம், நீங்கள் வந்து அழகாக மேம்படுத்துறேன்னு சொல்லி நிறைய செலவு பண்ணுவீங்க. நம்மளாம் ஸ்டாண்டர்ட். சரி, நாங்களே ஃபஸ்ட்டாக இருந்துட்டு போகிறோம். சரி, கிளம்பலாமா? ஓகே, இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சாரியில் தான் ஸ்டிச் பண்ணது. நல்லா இருக்கா? பாப்பா என்னோட ஹைட் வந்ததுனால எனக்கும் கரெக்டாக இருக்கும் இது. ஆனால் உடம்பு தான் பத்தாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரி வந்துடும். நல்லா இருக்கா? சரி, இதை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு செட்டு மட்டும் எடுத்துக்கலாம். அவள் வந்து தோடு மட்டும் தான் கேட்டான். எனக்கு செயின் வந்து இருக்குது, செயின் மட்டும் இது தோடு மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னான்.
இதோ இந்த ட்ரெஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் அம்மா. ஓகேவா? எல்லோ கலர். எல்லோ இதுவா? அது. இது எடுத்துக்கவா? ஓகே அது ஓகே. சரி இதை எடுத்துக்கிறேன். செட்டு இது எடுத்துருக்கேன். தோடு மட்டும் தானே போட போற? வேற செட். இது ஒரு ஜிமிக்கி இருந்தது, அதை மட்டும் எடுத்துட்டு வரேன். அதில் தான் போட்டுக்கோ. ரெண்டுமே கொண்டு வா. இது ரெண்டுமே. சரி ஓகே. நான் ஒன்று சூஸ் பண்ணால் மேடம் ஒன்று சூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு பாவாடை சட்டை. இதுதான் மேடம் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இதை எடுத்துகிட்டு போகிறேன். இது ஓகே தானேங்க? இது ஓகே. மேடம் பின்னாடி வெளியில் பண்ணால் செம்ம ஜாலி. போலாமா மேகி? மேகி எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. அது எப்படி ஹாய் சொல்லு? இது வாடி. மேகி இறக்கி விட வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ நாங்கள் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் போகிறோம். அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு, மலையனூருக்கு தான் போகிறோம். சரி எனக்கு ஒரு 3 days ஃபீவர் அப்படின்றதுனால ரெக்கவர் ஆனோன்னு போகணுன்னு இருந்தது. சரி இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் போகலாமான்னு. எல்லாருமே வரேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் டோட்டல் ஃபேமிலி எல்லாருமே தான் போகிறோம். ரம்யா வர முடியல, ஏன்னா அவள் கன்சீவாக இருக்கா இல்லையா, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக அவள் மட்டும் வரல. மற்ற எல்லாருமே வராங்க. இப்போ அண்ணியை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவையும் ட்ரெஸ் பண்ணி கூப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம். நீங்க மேகி மாதிரியே ஒரு டாக் பாருங்க. ஆமா ஆமா. அது ஷேட் வேற, ஆஷ் கலர்ல இருக்கு. நம்மளுக்கு வந்து பிரவுன் ட்ரை கலர். நான் வரவா நீ போய் கூட்டி வந்துறியா? நான் மட்டும் போய் கூட்டி வரேன். எங்க இது துணி வச்சிருக்கேன் பின்னாடியா? பின்னாடி டிக்கில இருக்கு ஒரு பேக். ஓயே கிளம்பிட்டியா? நல்லா இருக்கு ஒரு ட்ரெஸ். थैंक यू. வாங்க மாமா. ஹாய் 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 ஹாய். எங்க போறதுன்னு தெரியல.